அங்க பாருப்பா, உன் ஆடு வந்துருச்சு. சீக்கிரமா கசாபாக்கிடலாம். சார் 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 கொஞ்சம் பணம் கொடுங்க சார். ரொம்ப பசிக்குது சார். சார் 2 நாளாக சாப்பிடவே இல்லை சார். சார் 20 ரூபா கொடுங்க சார், போதும். வடாப்பாவும் சாப்பிட்டுக்கிறேன் சார். சார் அகர்பத்தி வாங்கிக்கிறீங்களா சார்? சார் பிச்சைக்காரன் இல்லை சார், அகர்பத்தி விற்கிறவன். நல்ல குவாலிட்டி சார், சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையும் வரும் சார். நல்ல குவாலிட்டி அகர்பத்தி கொடுக்குறேன் சார். சார் 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 அவன் விட்டுருங்க சார். சார் அவனை விட்டுருங்க, செத்துற போறான் சார். சார் சார் கண்ணாடி கீழே இருக்குங்க சார். சார் அவனை விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பேக்க திருடுவீங்க. சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா? யாருக்கிட்ட? சார் தயா கதவா விட. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல சார். இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இங்க யாரோ எதையோ தேடி இருக்காங்க. திருடன் வீட்லயே திருடி இருக்கானா? ரத்தத்துல ஷூவோட தடம் இருக்கு சார். வெளியில வரைக்கும் போது பாரு. கொலைகாரன் எதுக்காக இந்த 2 திருடன்களை கொல்லணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது அந்த கொலைகாரனுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா சார் இவங்களே ஒரு சின்ன திருடனுங்க. இவங்க கிட்ட அப்படி என்ன சார் இருந்துற போது? கொலைகாரனுக்கு தேவைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை தான் கொலைகாரன் தேடி வந்திருக்கான். இப்ப எதை தேடி அவன் இங்க வந்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவனுக்கு கிடைச்சதா இல்லைன்னே தெரியலையே. ஒரு வேலை பண்ணுவோம். காலனில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பார்ப்போம். யாராவது எதையாவது பார்த்துருப்பாங்கல்ல, இல்ல ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஜீவா ராஜ் இந்த காலனில தானே தங்கி இருக்காங்க. யாரோ அவங்க 2 பேரையும் கொடூரமா கொண்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கலையா? முன்ன பின்ன தெரியாத யாராவது ஒருத்தர் இங்க வந்தது பாத்தீங்களா? இல்ல மேடம். என்ன இங்க எல்லாரையும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வீடு எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஆனா நீங்க யாரும் பார்க்கல, எதுவும் கேட்கல, அப்படிதானே? ஒரு விஷயம் இருக்கு சார். நீங்க இங்க யாரை பத்தி வேணாலும் கேளுங்க, நாங்க சொல்லுவோம். ஆனா என்ன சார், ராஜீவ் சிவாவை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அவனுங்களும் யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டாங்க சார். கண்ட நேரத்துக்கு வருவானுங்க போவானுங்க. அதனால யாரும் அவங்ககிட்ட பேச மாட்டோம் சார். ஆமா சார், அந்த ஆளுங்க கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப தப்பான ஆளுங்க அவன் வீட்டுக்கு வந்து போவாங்க. போலீஸ்காரங்க கூட வந்திருக்காங்க. அதனால பிரச்சனை வேண்டாம், நாங்க தள்ளி இருந்துட்டோம். எக்கு தப்பான ஆளா? அப்போ இவங்களோட பிக் பாக்கெட் கேங்கா தான் இருக்கும் போல இருக்கு. இவனுக்கு எங்க வேலை செய்யறானுங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சார் வேலையை பத்தி தெரியாது சார். முன்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கு சார். அங்க ஒரு சிக்னல் இருக்கும். அங்கதான் இவனுக்கு உட்காந்து இருப்பாங்க ராத்திரி முழுக்க. அப்படியா? நில்ல பங்காஜ், போய் புடி. சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். சார் இந்த டிவைஸ் அவன் ஓடும்போது அவன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு.
அபிஜித், நீ சொன்னது சரிதான். அங்கே படிக்கட்டில் இருக்கிற ஷூக்களோட அடையாளங்களும் இங்கே இருக்கிற ஷூஸோட அடையாளங்களும் ரெண்டுமே வேற வேற. வந்த கொலைகாரன் கூட வேற ஒருத்தனும் வந்திருக்கா. 2 பேர் வந்திருக்காங்க. சார், அங்க ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி இருந்தான். அவனை நாங்க ஃபாலோ பண்ணோம். ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவன் ஓடும் போது இதை அவன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். கிகர் கவுண்டரா? ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டா இது? இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் திருட்டு பசங்க கிட்ட எப்படி வந்தது? இந்த பாரு பாஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை நான் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சார், ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவன் 3 hours பிஃபோர் இறந்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஓடி போனால ஒருத்தன் அவன்கிட்ட இந்த டிவைஸ் இருந்திருக்கு சார். எதை தேடி வந்திருக்கான் அவன்? கிடைக்காத விஷயத்தை தான் தேடி வந்திருக்கானுங்க. நாம எப்ப போவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. முதல்ல அது எந்த கேங்குன்னு கண்டுபிடிக்கணும். அங்க பிடிச்சா தெரிஞ்சிடும் இவனுக்கு அப்படி என்ன கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு. ஏய், யார் அது? என்னாச்சு? யாரோ பர்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, நகர்ந்து நில்லுங்க. இங்க பாரு, இது என் பர்ஸ்லயே இல்லையே. வீடு நம்பர் 10, குவாரிச்சாலா. என்ன அட்ரஸ்? ஏய், நீ தான் என் பாக்கெட்ல வச்சியத? இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? நான் அதெல்லாம் பண்ணல. ஏய், பேசிக்கிட்டே என்ன வேலைடா பண்ற நீ? பிக் பேர் அடிக்கிறியா? இல்ல சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் டீசென்டான ஆளு சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். பரவாயில்ல பரவாயில்ல. சாரி, தெரியாம கேட்டாரு. சாரி. ஒரு வேலை பண்ண, வீடு நம்பர் 10 திவாரிச்சால், அங்க போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ யாரோ வந்து பின் பக்கமா என் மேல கை வச்ச மாதிரி இருந்துச்சு மச்சான். இந்த வீடு தான் மாப்ள. வீடு நம்பர் 10. போய் பார்க்கலாம் வா. நீயா? நீ அந்த கிரவுட்ல இருந்தல? நான் பேசிட்டு இருக்கும்போது நீ தான் இந்த பாக்கெட்ல வச்சல? ஆமாம் சார். என் பேர் பிரகாஷ். நான் தான் அந்த ஆள். என்ன தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. உள்ளே வாங்க. எங்களை எதுக்காக இங்கே வர சொன்ன நீ? ராஜுவையும் சிவாவையும் நீதான். இல்லை இல்லை, அதை செஞ்சது நான் இல்லை. நான் தான் இந்த தொழிலுக்கு தலைவன். அந்த பசங்க எனக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீயே தேடி வந்து எங்களை கூப்பிட்டுருக்கல? நாங்கள் நினச்சா உன்னை இங்கேயே அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியும்ல சார். ராஜா பஷீர் கேஸில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சார். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கும் என் பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஏய், நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சிஐடி. நாங்கள் எந்த குற்றவாளிக்கிட்டே இந்த மாதிரி டீல்லாம் வச்சுக்கிறது கிடையாது, தெரியுமா? ஜாக்கிரதை. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நீ சிக்கியிருக்க நல்லா தெரியுது. இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக எங்களை நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஆமாம் சார், பெரிய பிரச்சனையில் இருக்கேன் சார். எங்களை காப்பாற்றுங்க. எவ்வளோ ஒருத்தர் இருக்கான், அவன் ஒவ்வொருத்தரா என் பசங்களை கொண்டுகிட்டு இருக்கான் சார். எங்களை காப்பாற்றுங்க சார். நீங்கள் வேணா எங்களை பிடிச்சி ஜெயிலில் கூட போட்டுருங்க சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். ராஜுவும் சிவாவையும் வேற யாராவது கொண்டுட்டாங்களா என்ன? ஆமாம் சார், நேற்று கூட என்னோட ஒரு பையனை யாரோ கொண்டுட்டாங்க சார். தெரியும் சார். இவன் பக்கத்தில் இருக்க ரவுண்டாவனால பிச்சை எடுப்பான். பிச்சைக்காரன் சார். பிச்சைக்காரன் இல்லை, பிக் பாக்கெட் அடிக்கிறவன். சின்ன சின்ன பிக் பேட் அடிக்கிறதுனால போலீஸ் கூட அவங்கள விட்டுருவாங்க. நேற்று தான் சார் செத்துட்டான். சரக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டான் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். சார், எனக்கு நல்லா தெரியும் ராகேஷ் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான் சார். அவன் சரக்கை கையால் கூட தொட மாட்டான் சார். சார், எவனோ அவனை கொண்டுட்டான். இப்போ என்ன நடந்ததுன்னா, சரக்கு அடிச்சுட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க சார். முதல்ல அந்த சிவா, அப்புறம் ராஜீவ். கண்டிப்பாக நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கையா?
அதனால தான் ஒவ்வொருத்தனையும் அவன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். ம் சொல்லு. தெரியல, அது தெரியல சார். அந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல சார். எப்படி நடக்குதுன்னே தெரியல சார். அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீ எங்களுக்கு உன்னோட கேங்கை பற்றி எல்லாத்தையும் சொல்லு, எதையும் மறைக்காத. கண்டிப்பாக சார். சார், நாங்கள் பிக் பாக்கெட் அப்புறம் சின்ன சின்ன திருட்டு வேலைகள் மட்டும்தான் செய்வோம். ரோட்டில் எங்கெல்லாம் சிக்னல் இருக்கோ அங்கே தான் என் பசங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் இருப்பாங்க. ஜனங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு நாங்கள் திருடுவோம். வேணுங்கிற அளவுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன தேடி வந்துடுவாங்க சார். நான் எனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை பசங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துருவேன் சார். தப்பான வேலைக்கு தப்பான பதிலடி. மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சார் ஈஸியாக தட்டின்னு வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக அவனோட பசங்க ஏதோ பெருசாக அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கான விலையாக தான் அவங்களோட உயிரையே கொடுத்துருக்காங்க. ம் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்களுக்கு வேணும்னா இந்தாங்க. உங்களுக்கு பணம் வேணுமா சார்? எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்தாங்க சார். சார், இந்தாங்க சார். இந்த பையில் நிறைய இருக்கு சார். நீ இப்படிலாம் செய்யறதுனால நீ தப்பிக்கலாம் முடியாது. உன்னை எவனாலையும் காப்பாற்றவும் முடியாது. நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், புரியுதா? சரிங்க சார். பரவாயில்ல சார், ஜெயிலுக்கு போகிறோம் சார். குறைந்தபட்சம் நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருப்போம்ல. இந்த ராஜு, சிவா, ராகேஷ் இவங்க 3 பேரும் அவங்க எதிரியை பற்றி உங்ககிட்ட எப்போவாது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இந்த 3 பேருக்கும் காமனான ஏதாவது சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றுமே சொன்னதில்லை. உன்னோட இந்த 3 பசங்க எந்த ஏரியாவில் போய் பிக் பாக்கெட்லாம் அடிப்பாங்க? சார், சர்க்கிளில் தான். சிக்னல் இருக்குல்ல, அங்கே தான் சார். இவனுங்க 3 பேரும் அந்த சிக்னலில் இருக்கிற ரவுண்டானால தான் உட்காந்து பிக் பாக்கெட் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சார். கொலகாரன் வந்து பிக் பாக்கெட்காரங்களை கொல்றான்னா அப்போ சர்க்கிள் சிக்னல் பக்கத்தில் தான் இருக்கணும். ஆனால் சார், அந்த சிக்னல் பக்கத்தில் இன்னும் 10 பசங்க வேலை செய்கிறாங்க. அந்த கொலகாரன் அவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நாம அந்த பசங்கிட்ட போய் ஆகணும். சாரி சலோங்கி, நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். பரவாயில்லப்பா, வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். சாரி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்னோட காஸ்ட்லியான டைம் எனக்கு. நீ அப்படிலாம் சொல்லாத. என் பழைய ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்ல. அது உனக்கு இதை காட்ட தான் வந்தேன். சலோங்கி, இது கிகில் கவுண்டர். நண்பா, இது கிகில் கவுண்டர்னு எனக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ சின்னதாக ஒரு கிகில் கவுண்டர்? ஆமாம் சலோங்கி, இது ரொம்ப சின்னது தான். ஆனால் இது பவர்ஃபுல்லானது. இது சின்ன சின்ன ரேடியன்ஸை கூட கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஆனால் இது உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? இது எனக்கு ஒரு குற்றவாளி கிட்ட இருந்து கிடைச்சது. என்ன சொல்ற? குற்றவாளி கிட்ட இருந்தா? அதுவும் இந்த டிவைஸா? ஏன், என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இது குற்றவாளிங்க கிட்ட இருக்கக்கூடாதா? சலோங்கி, இது லெட் அப்புறம் டைட்டானியமால உருவாக்கப்பட்டது. இதோட கோடை ட்ராக் பண்ண முடியாது, இதை அழிக்கவும் முடியாது. யூனோ, இந்த மாதிரி டிவைஸ் நம்ம லேப்ல கூட கிடையாது, தெரியுமா? அப்போ உனக்கு என்ன தோணுது? அவனுக்கு இது எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? கவர்மெண்ட்லேருந்து தான் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வேண்டப்பட்ட சில பேருக்காக இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்னா அப்படின்னா கவர்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்ட். அந்த பிரகாஷ் கேங்கில் இருக்கிற எத்தனை பேருங்க இருக்கானுங்களோ அவனுங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கானுங்க. யாரையும் அட்டாக் பண்ணவும் இல்லை, எவன் உயிருக்கும் ஆபத்தும் இல்லை. பார்க்கலாம் இங்கே இந்த அட்ரஸில் என்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்கலாமே. உனக்கு என்ன தோணுது? கொலைகாரன் ஏன் அமைதி ஆயிட்டான்? ஒருவேளை அவன் தேடி வந்த விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கான் போல இருக்கு. இல்லை, ஒருவேளை உனக்கு இப்படி கூட நடந்திருக்கலாம். அவன் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கலாம்.
சார் அதையும் மீறி நான் சொல்கிறதுல என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைண்ணா. என் பாஸோட நம்பர், நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெடு, சரி, இந்த விஷயத்துல உனக்கு என்ன கனெக்ஷன்? சார் இது எங்களோட சீக்ரெட் ஆப்ரேஷன். அப்படின்னா பெரிய சீக்ரெட் ஆபரேஷன். அதோட லிங்க் ரோட்ல தெரியுற பிக் பாக்கெட்டிங் கிட்ட எப்படி இணைஞ்சு இல்லை சார். அவங்க தான் ஒரு சில விஷயங்களை திருடி இருக்காங்க. அதை திரும்ப எடுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் நடக்குது. என்னது? அவங்க என்ன திருடினாங்க? சார் அதை பற்றி யாரும் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு எங்களுக்கு அலோடு இல்லை. இங்க பாரு, நீ சிஐடியை நம்பித்தான் ஆகணும், இல்லைன்னா எங்களால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஓகே சார். அண்ட் ப்ளீஸ் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டுமே இருக்கட்டும். சார் ஆக்சுவலி கவர்மெண்ட்டோட ரகசியம் நியூக்ளியர் யூனிட், அதில் சில சயின்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் டாப் சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற எம்ப்ளாயி கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து டேட்டாவை திருடிட்டு போயிட்டான். சார் அவனை நாங்கள் மடக்கி பிடிக்கிறதுக்குள்ள அவன் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இன்டெலிஜென்ஸ் விஷயங்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருக்கான். அந்த பென்ட்ரைவுக்குள்ள அந்த நியூக்ளியர் பிளான்ட்டோட எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அந்த பென்ட்ரைவோட விலை கோடி கணக்கில் இருக்கும். ஆனால் தவறுதலா அந்த பென்ட்ரைவ் ஏதோ தப்பான கைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா நாட்டுக்கு மிகப்பெரிய நஷ்டமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னோட மிஷன் அந்த பென்ட்ரைவை திரும்ப எடுத்துட்டு வர்றது தான். உன் தேடுதல் வேட்டை எது வரைக்கும் போயிருக்கு? எவன் ஒருத்தன் அந்த பென்ட்ரைவையும் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு ஓடினானோ அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம். அவன் பேர் மேஹுல். ஆனால் அவன் அந்த பென்ட்ரைவை ஒரு பேக்கில் போட்டு வச்சிருக்கான். ஆனால் இப்போ அந்த பேக் திருடு போயிருச்சு. ஓ, அப்படின்னா திருடினவன் இந்த பிக் பாக்கெட் கேங்கை சேர்ந்தவனா? ஆமாம் சார். ஆனால் மேஹுல் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தரதுக்கு முன்னாடி அதை அவன் பாஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டான். அப்போ மேகலோட பாஸ் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொள்றான். எஸ் சார். ராக்கி டீம் அப்புறம் அந்த மேகலோட கேங் டீம் அந்த பென்ட்ரைவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த பிட் பாக்கெட் காரனுங்க பலிகடா ஆயிட்டான். எஸ் சார். சார், ஆ, ரா சீஃப் மிஸ்டர் விஜயேந்திரன் கிட்ட நான் பேசிட்டேன் சார். விக்ரம் ஒரு ரா ஏஜென்ட்டா. அவர் தான் ரெக்வஸ்ட் பண்ணாரு இந்த மிஷன்ல நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா. என்ன? இந்த பென்ட்ரைவ் யாருக்கிட்ட இருந்துச்சு அதை பத்தி தெரியாதுல்ல? இல்லை சார். சார் இந்த சரௌண்டிங்ல எத்தனை பேர் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி நான் விசாரிச்சிட்டேன் சார். அண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன் சார். அந்த மாதிரி எதுவும் பொருள் அதெல்லாம் அவங்க எதுவும் திருடலன்னு சொல்றாங்க சார். ஆமாம் சார், அந்த அனிலும் கிஷோரும் இருந்தாங்கல்ல, அவங்கள பிடிச்சி விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்களும் செத்துட்டானுங்க. அப்படின்னா அந்த பென்ட்ரைவ் இன்னும் அனில் கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. அப்படி இல்லைன்னா அவன் அந்த பென்ட்ரைவை இங்க இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான். சார் ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். அது கொலைகாரன் அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு ஓடி இருக்கலாம்ல. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஆள் உயிரோடு இருந்திருக்கான். இப்போ இல்லை, கொலைகாரனும் ஓடிட்டான் சார். சான்ஸ் கிடைச்சதா இல்லையா ஒன்றும் தெரியல. ஒன்று பண்ணுவோம், இந்த வீட்டை நல்லா செக் பண்ணுங்க, இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணுங்க. கண்டிப்பா அது கிடைக்காம இருக்காது. சார் நம்ம கிகர் கவுண்டரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். கிகர் கவுண்டரோட ஹெல்ப்பா? எஸ் சார். அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மட்டும்தான் ஃபைன் பண்ணோம். சார் அந்த பென்ட்ரைவை நியூக்ளியர் பிளான்ட்லேருந்து தான் திருடி இருக்காங்க. ஒருவேளை அந்த பென்ட்ரைவுக்கு மேலே கொஞ்சமாவது ரேடியோ ஆக்டிவ் பவர் பட்டிருக்கணும்ல. சரி, ஓகே, அதையும் செஞ்சு பார்த்துடுவோம். சார், இந்த பேக்குள்ள தான் சத்தம் வருது சார். பேக்குள்ள என்ன இருக்கு பாரு, சீக்கிரம் ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, சீக்கிரம். இல்ல சார், அது எப்படி நடந்திருக்கும்? கிகர் கவுண்டர் சொல்லுதுல்ல, அது பேக்குள்ள தான் இருக்கணும். இல்ல இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சார் இந்த பென்ட்ரைவ் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பென்ட்ரைவ் அவன் கைக்கு போய் சார விடக்கூடாது. நீங்க வீட்டை இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணுங்க. கிகர் கவுண்டர் வச்சு செக் பண்ணுங்க, சீக்கிரம்.
சார் இதுதான் அந்த பென்ட்ரைவ். தேங்க்யூ ஸோ மச் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்காக. பட் ஐ எம் ரியலி சாரி, என்னால் உங்களுக்கு இதை காட்ட முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பரவாயில்ல. என்னோட பாஸ்க்கு ஒரு தடவை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஹலோ. சார் பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு. எஸ் சார். இப்போவா? ஆல்ரைட் சார். ஓகே சார், நான் இந்த பென்ட்ரைவ் அப்புறம் ஜிகர் கவுண்டர் ஏஜென்சியில் சப்மிட் பண்ணணும். நான் கிளம்புறேன் சார். யா. தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகைன். குட் லக். தேங்க்யூ. ஓகே. ஒரு வழியா பென் டிரைவ் வாங்கி கொடுத்தாச்சு சார். ஆனா கொலைகாரன் இன்னும் மாட்டவே இல்லையே. அதுக்கும் சேர்த்து வலை விரிச்சு தேடணும் சார். ஆமாமா, விசித்திரமா இருக்கே சார். ஒரு பிக் பேக்கெட் அடிக்கிற பையன் பென் டிரைவுக்காக இன்னைக்கு உயிரே கொடுத்துட்டானே. அந்த விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்டு சொன்னது சரிதான். பிக் பாக்கெட் அடிக்கிற ஒருத்தர் அந்த பென்ட்ரைவுக்காக உயிரே விட்டுருக்கானா என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த பென்ட்ரைவை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு? சம்திங் ராங். இதுல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. சார், பணத்துக்காக இருக்கலாமே. விக்ரம் தான் சொன்னாரே, பென் டிரைவ்ல கோடி ரூபாய் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னாரே. இல்ல ஃப்ரெடி, பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, யாருமே அதுக்காக உயிரெல்லாம் கொடுக்க துணிய மாட்டாங்க. நாம ஒரு வேலை பண்ணுவோம். பிக் பாக்கெட் கேங்கோட லீடர் இருக்கல பிரகாஷ், அவனுக்கு போன பண்ணுவோம். ஹலோ பிரகாஷ், ஏசிபி பிரதிமான் பேசுறேன். வணக்கம் சார். நான் உனக்கு 2 டெட் பாடிஸோட போட்டோ அனுப்புறேன். அது கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்து உன் பதில சொல்லு. அவங்க உங்க கேங் மெம்பர்ஸானு சொல்லு. பேரு அனில், அப்புறம் கிஷோர். ஓகே சார். சார், இன்னொருத்தன் போட்டோல இருக்கான்ல சார், அவன் அனில் தான். அப்ப 2வது ஆள்? அந்த 2வது ஆள் அவன் யாருன்னு எனக்கு தெரியல சார். சரி, ஓகே, தேங்க்யூ. 2வது ஆள் கிஷோர் இல்லையாமே. அப்ப இவன் யாரு? அவன் தான் பென்ட்ரைவை முழுகி தன் உயிரையே கொடுத்திருக்கான். ஃப்ரெடி, நீ ஒரு வேலை செய். ராக்கி விஜயேந்திரன் சாருக்கு ஒரு போனை போடு. அவர்கிட்ட கேளு. ஹலோ விஜேந்திரன் சார், நான் சிஐடிலேருந்து பேசுகிறேன் ஃப்ரெடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு விக்ரம் கால் பண்ணார்ல? என்னது? இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ சார். மை காட், அப்படின்னா உள்ள செத்து போய் கிடக்கிறவன் தான் விக்ரம் நினைக்கிறேன். பென்ட்ரைவை காப்பாற்ற தன் உயிரியை கொடுத்துருக்கான் அவன். அப்படின்னா சார், அந்த பென்ட்ரைவை இப்போ தூக்கினு ஒருத்தன், அவன் யாரு சார்? அவன் தான் கொலைக்காரன் ஃப்ரெடி, கொலைக்காரன். விக்ரம்ங்கிற பேர்ல நம்ம கிட்ட வந்திருக்கான். அவன் அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க வந்துட்டோம். அவன் இங்க இருந்தா தப்பிச்சிட்டான். வேணும்னே அவன் நம்ம கிட்ட வந்து நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். நம்ம உதவியோட அந்த பென்ட்ரைவை ஈஸியா கைப்பற்றலாம்னு நினைச்சிருக்கான். அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நமக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடா சார். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவனை விட்டுறக்கூடாது சார். நாம ஒரு வேலை பண்ணலாம். இங்க ரோட்ல சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்கோம்ல,
அதுல இருந்து அவனோட போட்டோவை எடு, அதை எல்லாருக்கும் அனுப்பி வை. சார் ஸோ சார். பிரகாஷ், ஏசிபி பிரத்யுமன் பேசுற. நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறல, அப்போ ஒண்ணு செய். தெருவுக்கு தெரு பஸ் ஸ்டாண்டுன்னு உன்னோட பிக் பாக்கெட் ஆளுங்க நிப்பாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வை. நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அவன் சிட்டியை விட்டு போயிடக்கூடாது. யோ, இது அவன் தானே? ஆமாய்யா, இது அவனே தான். ஆமாயா. அண்ணா, அவன் நம்ம ஏரியாவில் தான் வந்தான். தடுத்து நிறுத்த முடியல. கொஞ்சம் முன்னாடி போய் நின்றான். சைலன்சரில் துணி வச்சு அடைச்சிருக்கேன். ஆமாம்மா, பேக்கேஜ் என்கிட்ட தான் இருக்கு. என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆயிரும், ஆனால் நான் வந்துடுவேன். ஓகே ஓகே. யாரும் முன்னாடி வரக்கூடாது சொல்லிட்டேன். எவனும் என் கிட்ட வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏய், பின்னாடி போ. ஏய், எவனும் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னல, பின்னாடி போ. எவனும் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. போங்க போங்க, நவுருப்பா நவுரு. தள்ளி போங்க சீக்கிரம் போங்க. இவன் நிலைமை சரியில்லையே. ஏய், என்னாச்சு? யார் இதா பண்ணா? இது எப்படி நடந்துச்சு சார்? இங்க பாருங்க, இதுவும் பென்ட்ரைவும் இருக்கு பாருங்க. யாரு உன்னை கொன்னா? நாங்க எதுவும் பண்ணல சார். எங்களுக்கே எதுவும் புரியல இது எப்படி ஆச்சுன்னு. சார் தெரில சார், திடீர்னு அவன் கையெல்லாம் நடுங்குச்சு சார். அப்படியே கீழே படுத்துட்டான். அவனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக்னு நாங்கள் நினச்சோம். சார் சார், இவன் செத்துட்டான். தயா, இங்க பாரு, அதே மோதிரம்டா.
அதாவது பாஸ் இதுக்குள்ள ஒரு நீடில் இருக்கு. அப்புறம் இது இந்த மோதிரத்துக்குள்ள இருக்கு. பாஸ் இந்த மோதிரத்தை இந்த மாதிரி சுத்தணும்னா அந்த பாய்சன் இருக்கிற நீடில் மெதுவா வெளியே வந்துடும். நம்ம ஆர்கன்காரங்க கண்ணை சிஐடிங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் அந்த ஆர்கனைசேஷனோட ஆளா தான் இருப்பான். யார் மச்சான் அவனுங்களா? என்ன எதிர்பார்க்குறானுங்க? இன்னும் இந்த மாதிரி என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே.